என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீர பலம் தீரும் இனிமையும் சேரும் சாரீர பலம் தீரும் இனிமையும் சேரும் நல்லம் தருவாய் தாயே மீனாட்சி மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் எரியும் விசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் எரியும் விசை பாடும் கன்னித்தமிழ் தாயே மீனாட்சி தாயே கன்னித்தமிழ் தேனே கருணை பொறிவாள் கரம்புவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா கரம்புவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா நலம் தருவாய் தாயே மீனாட்சி உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் பெருமையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் பெருமையும் தர வேண்டும் மாணவன் சோதரி உமாமகேஸ்வரி அம்பா மாதவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சோனோ ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சோனோ ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாழ நிற்கிறடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அம்மன் கோயில் கிழக்காலே துக்கனாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே துக்கனாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முன்னு முன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு விழும் மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு விழும் நானும் பார்த்து நிற்க மஞ்ச காணி விழுந்து நிற்கும் அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாழ நிற்கிறடி அடியே நாட்டு சேன நம்மளை கண்டு சொத்துரடி ஏதம் தனத்தின் தனதன்னா
ஏதந்தன தந்தனதன்னா ஏதந்தன தந்தனதந்தன தந்தனதந்தன தந்தனனா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சாம் அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சாம் 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பாளு சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் இழுத்தா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் இழுத்தா சங்கீதம் பாட சொல் சாரீரம் கொடுப்பாளு அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயம் மேற்காலே நம்ம ஒரு நடுவாள நிற்கிறடி அடியே நட்டு சேன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நட்டு சேன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நட்டு சேன நம்மளை கண்டு சொக்குதடி 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 ஹே பப்புன்னு வரலாமா முருகன் ஆறுமணியா கலையரசு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறோம் கோயில் சார்பு குடி சார்பாக நீங்க பேசுங்க அவன் வந்து இங்கே மிருதங்கம் வாசிக்கும் சிவஞானம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் சத்யவான் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே தாளம் வாசிக்கும் சித்தப்பு பரமசிவம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். அழகராஜ மச்சன் சொல்லுப்பா. கலைஞர்களை மகிழ்வித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அத்தான் அழகராஜா அவர்கள் நாடக அமைப்பாளர் அவர்கள் சார்பாகவும் நன்றி நடிகளது வணக்கம். எத்தனையோ சித்தனிங்கு கத்தியாச்சி கட்டி கட்டி தொண்ட தண்ணி வத்தியாச்சி சுத்தமாக சொன்னதெல்லாம் போதலையா அடமொத்தமாக காதுலதான் ஏறலையா தந்தன தந்தன தன தந்தன 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 உன்மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் உன்மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா பொங்கட பொங்கடா பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்கேலடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா உன்மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா மனிதன் என்ன போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் என அடங்குமடா மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா மனிதன் இந்த போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா அட யாரும் திருந்தலையே இதற்காக வருந்தலையே அட யாரும் திருந்தலையே இதற்காக வருந்தலையே நீயும் நானும் ஒண்ணு இது நெசமா மனசுல என்ன பொய்யையும் புயர்ந்து போட்டு போட்டா பொய்களை போட்டு சொன்னதை சொல்ல சொல்லவா சொல்லாமல் என் வழி என்
விண்வெளி செல்லவா அட உன்னத நம்புறேன் அல்லவா உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா உன்மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம் கணக்கில் ஒரு கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருப்பலும் இருக்குது உண்மையோடா கூட்டல் மட்டும் வாழ்க்கையில் நடக்குது பாவத்துக்கு இருக்குது இது என்ன ஜென்மமடா இப்ப புதுசா கணக்கெழுதி இப்ப வரட்டு நல்ல பொழுது அது ஏன் ஞான தந்தம் இது நான் ஒரு ஞான சிங்கம் இதை பார்த்தா பொய்களும் ஓடும் ரெண்டு போட்டா உலகம் மாறும் அட பத்திரம் 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 தீர்ப்புகள் பக்கத்தில் பக்கத்தில் வருது இது சத்தியம் 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 சத்தியத்தில் சங்கவி சீக்கிரம் வருது உன்மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறீங்களடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்லை இந்துவா உன்னதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம் வாங்கோ முனியப்ப சாமி பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். நாம கோயில் பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். நாகமாவில் பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்போது அழைக்கிறோம். கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்போது அழைக்கிறோம். சாஹிப் நரிக்குடி சாய்வு ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மின்சாரத்துறை ஊழியர்கள் இபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சாய்பு ஆய்வாளர்கள் இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறோம். ஒரு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி விருதுநகர் மாவட்ட காவல்துறை சார்பாக நரிக்குடி காவல் நிலையத்தில் காவலருக்கு பொன்னாடை போர்த்திய பிராண்டைக்குளை கிராமத்து மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இபி முருகன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். இருந்த தீபம் என்னும் நெய்யருக்கு வணக்கமே.
சொன்ன சதியை நீ அடிக்கலையில. என்னது நீ சொன்ன சதியில நாங்களாம் ஒரே சதி. என்ன சொன்ன? தரணம் தரணம் கடைசி தரணம் தரணம் தம் என்னத்த தரணு ஒண்ணும் இல்ல. அவர் பேச்ச கேட்காத நீ கெட்டு போயிருவ. அவரை பேரன்பு காட்ட பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் உண்மையிலேங்க நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். ஆனா தாய்மார்கள் கூட்டம் நமது பிறந்த குளத்துல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை உண்மையிலே எங்கேயும் பார்த்ததில்ல. ரொம்ப அன்பான கூட்டம், ரொம்ப ஆதரவான கூட்டம். சரி இருக்கட்டும். நமது தாய்மார்களுக்கும் உடன்பெறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய இங்கே காவல் பொறுப்பனை ஏற்று கடமையை செய்வதற்காக வருகின்ற நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக்கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லணுமா மாமா? இப்ப நாடகம் பார்க்கறோம், பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, இந்த நடக்க முடியாது இருக்கா பார்த்தீங்களா? 95 வயசுக்கு மேல அடிச்சா அது ஒரு ஓஏபி கேஸ். ஓஏபின்னு என்ன? 2 500 தாள் 2 100 தாள் வாங்குறது. அவங்க வீட்டில் அவங்க வரி பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டில் படுத்துட்டு காதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்காரரு எப்படி அமுக்குறாரு? என்ன கொக்காலவா? எங்க அக்கால அமுக்கி தாண்டி வந்திருக்க. அட பெட்டி எப்படி வாசிக்கிறாரு அப்படி சொல்லியா? இன்னைக்கு வந்திருக்க ஆல் ரவுண்டு எப்படி வாசிக்கிறாரு? நல்லா வாசிப்பாரு. நீங்க வாய மட்டும் காமிங்க. யாரு? நாங்கள அண்ணன் தம்பியா? நீ வாய மட்டும் சொல்ற. நல்லா வாசிப்பாரு. பேச்சு பாடியா? அதற்கு சிறப்பான இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் மிருதங்கார் சொல்ல அவர்ல இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் எப்படி காட்டுது? எதை காட்டு? திறமைய. இன்னைக்கு வந்திருக்க பப்புனு எப்படி ஆட்டுறாரு? நல்லா ஆட்டுவார் மாவு. ஆமா, அள்ளி கொண்டு வீட்டுல விடுங்க. எங்க அக்கா தோசையை சுட்டு கொடுக்க. நான் கொடுக்குறேன், உங்க அக்காட்டே கொடுத்துறேன். அடி ஆத்து. நமது காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருமை மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க முறையில் சிறப்பான முறையில் நியமித்திருக்கும் நமது கண்ணன் ரேடியோ சுரிமார்களுக்கும் இங்கே பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சீரும் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த எங்களது பாசத்துக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்திலே செல்லப்பிள்ளையாக உயிர்த்தரக்கூடிய நமது புதுக்குளத்தைச் சேர்ந்த எங்களது பாசத்துக்குரிய அண்ணா எங்களது அழகுராஜா அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் மற்றும் சிறப்பான முறையில் இந்தியா முழுவதும் இங்கே இந்த நம்ம ஒரு பிரண்டக்குள நாடகத்தை ஒளிபரப்பு கொண்டு வந்திருக்கும் யூடியூப் சேனல் அன்பண்ணா பேர் என்ன? மேடை நாடகம் அன்பண்ணா அவர்கள் சார்பிலும் மேடை நாடகம் உரிமையாளர் மாசானம். மேடை நாடகம் உரிமையாளர் மாசானம். அவர்தே மாசானா. மாசானம் அண்ணே, மாசான அண்ணே. ஏன்னா மொட்டை எடுக்கும் ஆள் தெரியலண்ணே. அதனால சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் மாசானன் அவர்களுக்கும் மற்றும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி அடிகலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருக்கு பொண்ணாட ஊத்திட்டாங்களா? இன்னும் போடல. போட்டுருவோம். வானே நாடே வானே. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பண்ணா மாசான் அவர்களுக்கு இங்கே நமது கிராம சார்பாக பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கே பப்பனாக நடிக்கும் மாப்பிள்ளை முத்துவேல் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். வர முடியாதுல. அப்படியே பப்பனுக்கு போட்டு விட்டுருங்க. எங்க பப்பனாக நடிக்கும் மாப்பிள்ளை நல்லூரை சேர்ந்த முத்துவேல் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். ரொம்ப குனியா இங்க மாப்பிள்ள. எங்களுக்கெல்லாம் பொன்னாடப்படுத்த விரைவுபடுத்திய நமது பிரணகுளம் கிராமத்தார்களுக்கும் மற்ற ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்கள் சார்பிலும் கலைக்குழு சார்பில் நன்றி நடிகர்கள் வணக்கம் வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொணக்கம் இருக்கப்படாது. சரி, சொணக்கம் இங்க இருந்துச்சா நமக்கெல்லாம் வந்துடும் பிணக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தா தாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டு என்னமோ வப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு கோசிருக்கப்படாது. நீங்களும் கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருப்பதனால ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு. ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. கூத்துல கூத்து ஆரம்பிக்கலே தப்பா ஏன் பேசுற? ஏயா கூத்து கூத்து. ஏய் உனக்கு வாய் கொஞ்சம் சரியில்லை. சரி கூத்து சூத்து இந்த மைக்கு வா. போயா
இப்ப சொல்லு கூத்து. கூத்து. அந்த மைக்கு போ. என்னையா உன்னோட பெரிய கொடுமையா தம்பி இருக்கு. பொறுமையா சொல்லு. சரி. கூத்து. சூத்து. அது சரிப்படல. ஆமா. இதே நல்லா இருக்கு. தடவிக்க ஒரு தடவை. சிறப்பான முறையில் நாடு ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சுனாலே கோமாளிக்கு முதல் 2 வேலை. ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பாக்கணுங்க ஆளுகளை. இல்லையா நான் பங்காளி என்னைய போய் எந்திரிக்க விடாம பார்த்தேன். ஊர்க்காரன் என்ன நினைப்பான்? உன் பேச்ச நிப்பாட்டு. இல்ல இல்ல உனக்கு எனக்கும் பேச்சே இல்ல. நான் தான் உங்களுக்கு ஈல் போடுறேன். நீ இதை நிப்பாட்டுனா எதை நிப்பாட்டு? ஏன்னா சிலதை படுக்க விடாம பாக்கணும். எதான்னு கேட்கிறேன். அந்த படுத்திருக்கவர் என்ன பெத்த புண்ணியவதி. அப்பக்கப்ப மாப்பிள்ளை எந்திரிச்சு கிளப்பி விடுங்க. நான் பிறந்த சீதை எந்திரிச்சு உட்கார்த்தா. ஏய் ஆமா படுத்துக்கிட்டு சிச்சுக்க இஷின்னு நாடா பக்கத்துக்கு பார்த்தா பிக்னிக் போற மாதிரி. நோலி மேல மூக்க அத்து விடுவேன். ஏய் நாடா எப்படி பார்க்கறது பாத்தியா? ஒழுக்கமா எந்திரிச்சு உட்காரு. பிக்னிக் போற உங்கள மாதிரி. அதுல மஞ்சள் சாக்கெட் வேலை இசுக்கு. அதுல அவர் வேற திருப்ப அதுல அவரு தெம்பா எந்திரிக்கிறாரு. அவரு திருப்ப இருக்க பள்ளி கொண்ட மாதிரி. என்ன பள்ளி உண்டது மாதிரில எந்திரிக்கிறாரு. ஏத்த எந்திரிச்சா எந்திரிக்க நாடத்தை ஆரம்பிக்க மாட்டேன். இங்கிட்டு ஒரு கிழவி அங்கிட்டு ஒரு கிழவி. குறவழி எந்திரிக்க மாட்டா போடுங்க. நீ நோலிமனை படு பேசாம உடனே எந்திரிக்க சொல்லல. இந்த மாதிரி படுக்க விடாம பார்க்குற நம்மளுடைய வேலை. சில பேர் போடுறோம்னே வந்திருப்பாங்க. அட வெத்தலை வாக்கு போடுறோம்னு வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்க நாள் வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 குத்து போட்டு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனால் நம்ம பிறந்த குளத்தில் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்களாக இருப்பதனால இன்னைக்கு நீங்களாம் எப்படி இருக்கணும், கூத்து பார்க்க வந்திருப்பதனால கூத்தெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துருங்க, இது கதால பாட்டுகளை கேட்டுருங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால காட்டுகளை கேட்டுடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னால் பொறுமையாக இருந்துடுங்க. இந்த சோதர சகோதரிகளே மணக்கணுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. பார்த்திடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. சிட்டி அடிக்காதங்க, இப்படி சிட்டி அடிக்காதங்க, சிட்டது கொடுக்காதங்க, சிட்டி அடிக்காதங்க, துண்டு சிட்டது கொடுக்காதங்க. கட்சிப்பாடு பாட சொல்லி கலைகளை ஒன்று காவல்துறை கை கட்டி நிற்காதீங்க. பாடுகளை பாட சொல்லி கழகத்தை உண்டு பண்ணி கச்சேரியில் கை கட்டி நிற்காதீங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. முத்து முத்தா காய்ச்சிருச்சு வாரி உள்ள கொத்து கொத்தா காய்ச்சிருச்சு வாடி உள்ள தண்ணி காரித்திருச்சு கவலை சத்தம் கட்டிருச்சு. ஊரு ஒதுங்கிருச்சு, இங்க ஒதுங்க இடங்க வச்சிருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும். தமிழ்நாட்டின் கவிழ்வத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கண்ணால நாடகத்தை பார்த்து கதால பார்த்து இந்நகரத்திலும் முன்னரமாகக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சி தாலுகா பிரண்டக்குளம் கிராமத்தில் ஆர்வாழ்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மாள். இல்லப்பா நெப்போலியனும் இல்ல, வேற என்னென்ன கொண்டாந்துருக்க சொல்லு. அதே மாதிரி நம்மகிட்ட இல்லப்ப. ஆமா நமது
ஸ்ரீ நாகம்மாள் குலதெய்வம் வழிபாடு பங்காளிகள் நடத்தும் கலரி உற்சவ விழாவை முன்னிட்டும் நாடகங்கள் நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்களே உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2026 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில்பாகம் சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் மாண்புமிகு தங்கம் தென்னரசு BA நமது MLA முன்னாள் நீதி மற்றும் மனிதவை நமது முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர்களும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலும் இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் தென்பாண்டி செமை என்றும் வெட்டு வரிசை ஒட்டிவிடக்கூடிய வெள்ளையனே வெளியேறு என்ற வீர முழக்கமிடக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி செய்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் செண்டர்மலா சிறப்பாக இந்நகரத்தையும் உணரமாகக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெறக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மச்சான் திருப்போணம் அருகாமுள்ள வல்லாரணத்தில் சேர்ந்த KV கார்த்தியசாமி அவர்கள் இவ்வாறு பகுதூர் வழியாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய பேரும்பூலமாக இன்றைய தினத்திலே தனக்கள் புகழ் பெற்றக்கூடிய இசைக்குயில் அன்பு சகோதரி நமது பெருநாளி அருகாமுள்ள ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த K மகேஸ்வரி அவர்கள் இவ்வாறு வெள்ளையமாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிடக்கூடிய இன்று தினத்திலே சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட இன்று தினத்திலே தனக்கென்று ஒரு பாராட்டு பெற்றக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பப்பா நமது நரிக்குடி அருகாமுள்ள நாளூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இவ்வாறு கட்டப்பொம்மனா அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வாலிவிச்ச மன்னன் வையகம் போற்றும் திலகம் என்று தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை ஆவியூர் அருகாமுள்ள கீழே உப்புளிக்குண்டை சேர்ந்த எம் பாண்டி அவர்கள் இவ்வாறு ஓமத்திர பாண்டியனாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கணக்கு பிள்ளை ஆவாய்ச்சி தரக்கூடிய எனது அன்பு மாமா திருச்சிலி அருகாமுள்ள செம்மனரிஞ்சியைச் சேர்ந்த வி மாரிமுத்து அவர்கள் இவ்வாறு தானாவதி பிள்ளையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் இவரங்க மடியிலே கைது செய்து முடியும் என்று அவளோடு துடித்துக் கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய அன்பு மகன் நமது பரமக்குடி அருகாமல் உள்ள கீழே தூவலைச் சேர்ந்த வசந்தகுமார் அவர்கள் இவ்வாறு மடியிலே காலாம் துரையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் மகிழ் குழுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் திரைப்பட புகழ் என்று இன்று நேரத்திலே புகழ் பெற்றக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை பாலமேடு அருகாமல் உள்ள டி கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த SK போதவர் அவர்கள் இவ்வாறு கம்பளம் பட்டமாக அடிக்க காத்து. ஐயா சத்தியவா ஐயா சிவஞானா ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்னா மொத்தம் எத்தனை நடிகர்கள் வரணும்? 13 பேரு. எத்தனை பேரு? 13 பேரு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் வந்திருக்கோம்? 13 பேர் தான். 13 அப்புறம் வண்டில பார்த்தல இல்ல. ஏய் நீ தூக்கத்துல நீ குட்டி போய்டா. அடே நீ குருடா இருந்திருப்ப. நீ தூக்கத்துல பாத்துப்ப முண்டை. நீ தூக்கத்துல பாத்துப்ப முண்டை. நான் தூக்கத்துல வந்தானடா. ஆமா. இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை பேரு? 13 பேர் இல்ல. எல்லா நாடகத்திலும் 13 பேர் வருவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்னா இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கேன் தெரியுமா? 12 கால். என்ன 12 காலு? 12 ஆள்ல எப்படி கேட்பீங்க? அதே என் மாப்பிள்ள போத ஊரு அப்பா. உன் காலு தெரிக்க போகுது இன்னைக்கு 6 அடி வேங்க. அது வரையில பின்னாடி அவருக்கு ஒரு சீட்டு வேணும்ன்றாரு வெங்காயம். ஏன்னா ஆளு மூட்டு பருத்த மனுஷன் இல்லையா? அது 6 அடி வேங்கன்றதால உள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு மும்பிட்டு அகல வேணும்டான்றியான். அங்கிட்டு தள்ளி உட்காடுறான்றியான். ஏன்னா அளக்க வேணுமா இல்லை இடம் வேணுமாட்டுறான். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அதுல வெளியே வரல சும்மா வர மாட்டாரு. சிலாவரிசை போட்டு வெளியே வருவார். எப்படி அது சுத்திட்டாலும் பொழந்து தள்ளிவிட மாட்டாரு. சரி இப்படிலாம் சொல்றீங்க. அவர் வெளியே வரும்போது தண்ணி வந்துட்டு போனீங்க நீங்க. யாரு எனக்கு தான் அவங்க கொண்டு வருவீங்க. அது வெளியே எப்படி வருவான் தெரியுமா? வெளியே வச்சுனா முண்டை சோடா பாட்டில் முடித்தா இருக்கு. அது செய்கிற சேட்டை உள்ள பெருஞ்சேட்டையா இருக்கு. இருக்கட்டும். அதற்கடுத்தபடியாக
நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி சீமைக்கு வந்தவர் ஆறுமணிய கலியரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மச்சான் காரியாபெட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் இவ்வாறு 6 மணியும் அன்பின்பார். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மகிழே என் ஏணி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மகிழே என் ஏணி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற போர்வையினால் கந்தன் உறவு கண்டே நாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடு நிலை எனக்கும் இடம் உண்டு. பெட்டிக்காரா ரொம்ப கெட்டிக்காரா அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த எங்களது பெட்டிக்கார சார்பாக நன்றி. என்ன பாக்கி இருந்தா கொண்டு வந்துரு சாமி. ஆமா இன்னைக்கு புடுங்காம போக மாட்டேன். எப்ப அப்ப இருல மேலாம் கொஞ்சம் சோர்வா இருக்கு, கொஞ்சம் இருந்தா கொண்டு வாவேன். மிச்ச மீதி இருந்தா அதற்கு அடுத்தபடியாக கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பண்ணா நமது திருப்போணம் அறியாமுள்ள எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் இவ்வாறு மடியிலே இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கும் எனது அன்பண்ணா எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் இவ்வாறு மடியிலே மிருதங்கம் தப்பால
என்னப்பா குறையுது? ஏப்பா சிவஞானா, வடிய வித்தியாசமான நடிதானுப்பா. ஐயா பரிச்சையா அடுத்த வருஷத்துக்கு தான் வைக்கலாம்னு இருக்கேன். இந்த வருஷத்துக்கு என்ன போய் வச்சிருவோமா? நான் என்ன சொல்றேன்னு கேளு. அடுத்த வருஷத்துக்கு அந்த 4 வெள்ளை கட்டிக்க. அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ் சொல்லக்கூடிய, எங்களுக்கெல்லாம் ஆசானாகி விளங்கி வரக்கூடிய எங்களது திருச்சுழி அறியாமுள்ள எம் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆறுமணிய கலியரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி என்று என்ற தினத்திலே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களது அன்பப்பா ஜி.கே. சந்திரன் அவருடைய புதல்வருமான நமது அரிச்சந்திரன் நாடகத்திலே சந்திரமதியாக பேருமுகமாக நடித்து கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய நமது புளியங்குளத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியுமான அன்பம்மா தாமரை செல்வி அவருடைய புதல்வருமான எங்களது பல பேருக்கு ஆல்ரவுண்டர் சொல்லிக் கொடுக்கும் எங்களது ஆசிரியராக இன்றைய தினத்தில் புகழ்பெற்று வரக்கூடிய எனது அன்பு சகோதரர் புளியங்குளத்தைச் சேர்ந்த சத்தியவான் அவர்கள் இவ்வாறு முறையிலே ஆல்ரவுண்ட் அண்ட் கேள்றார். சத்தியவனா கொக்கா
அதற்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாயின் தாப்பனாக சீனி தலைமை இசைக்க காத்துக் கொண்டிருக்கும் நமது மானாமதுரை அருகாமுள்ள முல்லைக்குளத்தைச் சேர்ந்த நமது பரமசிவம் அவர்கள் இவ்வாறு முறையில் இங்கு சீன் தாளம் முல்லக்குளம் பரமசிவமா லேசா ஏன்னா இப்போதான் தாளத்தில் இப்போ தாளம் அடிக்கிறாரு. முதல்ல எல்லாம் மிருதங்க வித்துவான். ஆமாம், முதல்ல என்ன லைன் கொடுத்துருக்கீங்களா? லைன் கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் இதுலையா டேப் அடிச்சிருக்கீங்களா? அவங்க போடலையா? ஒரு டேப் மட்டும் டேப் அடிச்சு விட்டுருங்க. கையை வச்சு விட்டுருங்க. அதற்கடுத்தபடியாக தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். சிறப்பான முறையிலே என்னை பெற்ற தாய்மார்கள் அன்பு உள்ளங்கள் சிறப்பான முறையில் எங்களுக்கு உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கு நான் நன்றி. அடே அப்பா என்னென்ன எங்களுக்கு நாடகக்காரருக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டுக்கு கொட்டதே இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை, சாம்பார், ரசம், மோர், அதில் சுழுக்குடு போகிறதுக்கு ஊழுகா எங்களுக்கு சிறப்பான முறையில் உணவளித்த எல்லாரும் ஆட்டுக்கறியை தின்னு விட்டு எங்களுக்கு பூரா பிராய்லர் கோழியை போட்டு வச்சுருக்கீங்க. சரி இருக்கட்டும், நன்றி. அதற்கடுத்தபடியாக மைக்கேல குயிக்கு டீப்பில் டாப்னு சொல்லக்கூடிய ஒலி ஒளி அமைப்பாளர் நமது ஸ்ரீ கண்ணன் 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 எப்படா டான்ஸ்கார பிள்ளைய காமிப்பாண்டு நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் உங்கள் நோக்கம் பூராம பப்புன் டான்ஸில் பார்த்துட்டு படத்தை தூங்குறதுக்கு. இன்னைக்கு யாரும் போகக்கூடாது. இன்னைக்கு நீர் மனுஷன் வந்திருக்காரு, படத்தில் நடித்தவர். என்ன படத்துலேயும் நடித்து புகழ் பெற்று வந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. யாரும் போகாதீங்க. இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி காலையில் பொம்பளை வேஷம் போட்டு 6 பேர் இன்னைக்கு சண்டை இலங்கை அழிஞ்சிரும். அதையும் நீங்கள் பார்த்துட்டு காலையில் முடிஞ்ச பிறகு தான் எல்லாம் போகணும். அப்புறம் இடையில பப்புன் டான்ஸரை பார்த்துட்டு யாரும் போயிடக்கூடாதா? என்னை பெற்ற புண்ணியவதியெல்லாம் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். அதனால ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, அபிநய மொட்டு, இலை சிட்டு, வாலிபர்மனை பரவசமடைச்சி நாட்டிய தாரன்னு சொல்லக்கூடிய நமது மணப்பாறையைச் சேர்ந்த ரம் மச்சா ரம் நம்மனி மறக்கல ரம்யாஸ்ரீ அவர்கள் இவ்வாறு டான்ஸ் ஆனை காவி தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுராங்கு. ஓ தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுராங்கு. அடி பச்சை கிளி இச்சை கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு. மாமன் கூட பாயில் வந்து தூங்கு. கவிங்கி நத்தம் தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுராங்கு. ஓ தில்லா டாங்கு டாங்கு. அம்பல தொழில பொம்பளமாக்க முடியாது முடியாது. பொம்பள உனக்கு ஆணவம் இருக்கு ஆகாது ஆகாது. அம்பல தொழில பொம்பளமாக்க முடியாது முடியாது. பொம்பள உனக்கு ஆணவம் இருக்கு ஆகாது ஆகாது. குதிரைக்கு நீ வாக்கப்பட்டான் கொள்ளு திங்க வேணாமா. மாந்தோப்பு மாமெங்கிட்டே மல்லு கட்ட நீ மாமா. ஓடேண்டி நம்படுக்கு பாயே தீரேண்டி அடிவாயேண்டி என் காணி நிலமே கரும்பு தோப்பு தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுராங்கு. ஓ தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சுராங்கு. ஓ தில்லா டாங்கு டாங்கு. நன்றி 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 நன்றி. அதற்கடுத்தபடியாக கிராம பொதுமக்கள் அனைவரும் தில்லாக வருக. இப்படிக்கு நமது பிரணக்குளம் கிராமத்து சரவாக மற்றும் ஸ்ரீ நாகம்மாள் கோவில் பங்காளிகள் பிரணக்குளம் கிராமத்து சரவாக சென்று இதை பணி ஆரம்பிக்கின்றோம். இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது அன்பு சித்தப்பா நமது புதுக்கோளத்தைச் சேர்ந்த அழகுராஜா அவர்கள் சார்பிலும்
இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நாடகமாக சரி குறைந்த செலவிலே சிறந்த நடிகர் நடித்தார் என்று இதே பணி ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம். இன்னொரு பெரிய பெருமை என்னன்னா, எங்கள் சித்தப்பா எல்லா ஊருக்கும் ஒரு பப்புன்னு தான் போடுவார். எல்லா ஊருக்கும் ஒரு பப்புன்னு தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பிறண்ட குளம்ன்றதுனால எங்கள் சித்தப்பன் பிசரா ஒரு பப்புனை கூட்டி வந்திருக்கிறாரு. என்ன மக்களுடைய சந்தோஷப்படுத்தணுன்றதுனால. அப்படியா? நம்பிக்கை இல்லை அப்படியா? சரி, இருக்கட்டும்யா. அதுக்கு எதுக்கு இருந்துட்டு போதாங்கய்யா, நல்லா இருக்கட்டும்யா. யாரா இருந்தாலும் இன்னொன்று எல்லாத்தையும் நல்லா இருக்கத்தான் சொல்லணும், யாரும் கெட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. ஆமா, என்னென்ன சொல்றீங்க? ஆயிட்டு போறேன், நல்லது. இன்னொன்னு, கற்ற வித்தையை ஒரு 10 பேத்துக்குனால அதை காமிக்கணும். அப்பத்தான் நம்மளுடைய வித்தையை நம்மளோட போயிடக்கூடாது. நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், அவங்க நினைக்க மாட்டேன்றாங்களே. அதுக்கு அடுத்தபடியாக இங்கு 2வது பப்படாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மகன் எங்களது மதன் குமார் அவர்கள் 2வது பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் முன்பாக பப்புனா நடித்துக் கொண்டிருக்கும் மதுரை விமான நிலையம் அருகாமுள்ள நல்லூரைச் சேர்ந்த பிபி முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல வேடங்கள் நடிக்க காய்ச்சல் ஒன்று இதே பணி ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம். சக்காலத்தி மக்கா, சக்காலத்தியா, என்ன உங்களுக்கு என்ன இங்கே பிரச்சனை? உங்கள் புறணியை நிப்பாட்டுங்க. இங்கே வரு, பேசாமல் உட்காந்துருக்கணும், இங்கே தான் கவனிக்கணும். ஏப்பா ஏத்தா குறுப்பு கந்தா, நல்லா உட்காந்துக்க. குறுப்பு சேலை பூராமே ஒரே மாதிரி. அதனால இங்கே பொம்பளை பிள்ளை எப்படி அனுப்ப போகிறேன்? எல்லோருமே நல்லா இருப்பதனால அடுத்த பப்பனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எந்த செல்வம் இங்கே வெளியணும். கல்லவரே கட்டவங்க இல்லாதவங்க இருப்பவங்க, கல்லவரே கட்டவங்க இல்லாதவங்க இருப்பவங்க, கல்லவரே கட்டவங்க இல்லாதவங்க இருப்பவங்க எல்லோருமே அவர் எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு கொஞ்சம் வெளியணும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்னும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை என்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை என்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம். அங்கு ஒருபோது மறையாது அவன் சாட்சியாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்று தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்று தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணன் தோன்றினார்,
அவர் என்று மானும் கொள்கை தீபம் ஏற்றினான். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்று மானும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குணம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பு இதயமாக, அன்பு வடிவமாக என்று வழிகாட்ட வேண்டி நின்று வணங்குவோம். ஒன்றே குணம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குணம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். வாடா வாடா வாடா. ரெண்டாவது பப்பனாடா. இன்று பிறந்த நாள் காணும் ஐயே. எனது பாசமும் மைத்துனர் செந்தில்முருகன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் பிரண்டகுளம் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை பட்டுள்ளது. எனக்கு பிறந்தநாள் அன்பளிப்பாக பொன்னாடி அணிவித்திய அன்பு மைத்துனர் அழகராஜா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம்.